நான் திரு பெருமாள்மணி அவர்களுடைய இன்சைட்ஸோடு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது அதிமுக, திமுக, தாவேகா, மீதம் இருக்கிறது நாம் தமிழர், இந்த மூன்றுக்கும் இடையே ஒரு சிமிலாரிட்டியை பார்க்குறோம். ஒரு ட்வீடில்ட மாதிரி பெண்களுக்கான இலவச தொகை, உரிமை தொகை, இவ்வளோ ஆயிரம் அவ்வளோ ஆயிரம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் பார்க்குறோம். நாம் தமிழருடைய மேனிஃபெஸ்டோ பார்க்குறீங்க, அதுதான் உண்மையான ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற ஒரு லேபிளுக்கு உட்பட்டு ஃப்ரீபீஸ் கிடையாது. இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடுலேருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு ரியல் ஆல்டர்னேட்டிவ் விஷயம் நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் மேனிஃபெஸ்டோ அதை உறுதிப்படுத்தலையா? எதிர்னா மாற்று அப்படிங்கும்போது எதிர்னு ஒரு பொருள் வருது, ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவ் ரெண்டு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஐயா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதே பெரியாரை தான் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற போது அவருடைய கட்சியினுடைய பெயரில் முன்னேற்றம்ங்கிற வார்த்தை இல்லைனா கூட கழகங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ கழகத்தினுடைய பாதையில் அவருடைய முன்னெடுப்புகள் படிப்படியாக அவரோடது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஐயா சீமான் அவர்கள் திராவிடங்கிற இந்த சித்தாந்தத்துக்கு எதிர் நான், அது தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தே அவங்க அதை அணுகிறாங்க. ஐயா பெரியார் மீதே ஈரோடு தேர்தலில் மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. அப்புறம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஏறக்குறைய 9% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது அவர் அவருக்கே உரித்தான, இப்போ ஏன்னா அவர் படிப்படியாக இந்த கட்சியை கட்டி எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார். 1% வாக்குலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு 9% வாக்குகளும் வந்திருக்காங்க. அவங்க வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறதில்ல. அதே போல் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறதுன்னு பார்க்கும்போது விஜயோடைய பாலிடிக்ஸ் வேரியேஷன் ஆஃப் திராவிடியன் பாலிடிக்ஸ், இட்ஸ் a bit of everything. ஆனால் சீமான் தான் உண்மையான ஆல்டர்னேட்டிவ் விஷயம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ இவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் வச்சுருந்தாலுமே கூட ஏறக்குறைய இது முன்னேற்ற கழகங்கள் அல்லது திராவிட அரசியலோட பாதையில் தான் ஐயா விஜய் அவர்களுடைய பயணம் தொடருது. ஆனால் அங்கே ஐயா சீமான் அவர் அதற்கு நேர் எதிர்முகாமில் இருந்து சித்தாந்தமாகவே கூட அதற்கு நேர் எதிரான ஒரு இடத்துல இருந்து தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற மாற்று அரசியலுக்கான சிந்தனையில் மாற்றி ஓட்டு போடுவோம் அப்படின்னு பார்க்குறவங்க இந்த அமைப்பு மாற்றத்தை பார்ப்பாங்களா, இல்லை இந்த தலைமை மாற்றத்தை பார்ப்பாங்களா? ஐயா அது ரெண்டாக இருக்குல்ல ஐயா, இந்திய அரசியலே ரெண்டாக இருக்குல்ல, தேசிய கட்சிகளா மாநில கட்சிகளான்ட்டு ஒரு பார்வை இருக்குது. அப்போது திராவிட கட்சிகள் தங்களை எங்கே பொசிஷன் பண்ணுறாங்கன்னா தேசிய கட்சிகளுக்கு மாற்று தாங்கள் ஆல்டர்னேட்டிவ், இங்கே நமக்கான உரிமைகளை நாம் வச்சுக்கலாம். அப்போது மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்னும் அப்படி தான் இருந்திருக்கு. நீங்கள் ஏறக்குறைய ஒரு 2004, 2009 வரைக்கும் இடங்களை பிரித்து கொண்டதுமே கூட தேசிய கட்சிகளுக்கு, நீங்கள் 70, 80 எடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளுக்கு அதிக இடங்கள், 96 கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தான் 20 மாநிலங்களவை மக்களவை இடங்களில் போட்டியிட்டது, திமுக கம்மியாக தான் போட்டி போட்டது. அப்போ என்னென்னா நம்ம மக்கள் மனதிலேயே பாராளுமன்ற தேர்தல்னால் அது ஒரு விதமாக அவங்க பார்த்துருக்காங்க, சட்டமன்ற தேர்தல்னால் ஒரு விதமாக பார்த்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் யாருக்கு மாற்றுன்னு தங்களை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்னு சொல்லலை, மாற்றுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா தேசிய கட்சிகள் இருக்கட்டும், ஆனால் நம்ம மாநிலத்தில் நாம் இங்கே ஒரு சக்தியாக இருப்போம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்களே தவிர, இப்போ ஐயா சீமான் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அவங்க சித்தாந்த தளத்திலேயே வேறுபடுறாங்க. திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கு, அது ஒரு க்ரோயிங் ஸ்பேஸாக பார்க்குறீங்களா, ஒரு சேச்சுரேட்டட் இல்லைங்கய்யா? ஒரு என்றைக்குமே நம்ம தத்துவத்தை பேசுவது அப்படிங்கிறது ஒரு அரசியல் களத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா இப்போ பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சிக்கு பிறகு அவங்க ஒரு வலிமையான சித்தாந்தத்தை முன் வைக்கிறாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சவங்க. இப்போ திராவிட கட்சிகள் இங்கே ஒரு சித்தாந்தம் வைக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா பொருளாதார கொள்கைன்னு வருகிற பொழுது தேசிய கட்சிகளுக்கும் இங்கே ஆண்ட திராவிட கட்சிகளுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அவங்க ஒரு விதமான கேபிட்டலிசத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கு இடையில வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸை வைக்கிறாங்க. இப்போ ஐயா சீமான் சித்தாந்தமாக திராவிடத்துக்கு எதிர் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லுகிற போதே பொருளாதார ரீதியாகவும் அவர் பொருளாதார கொள்கைகளிலையுமே அவர் முழுக்க ஒரு மாற்று அப்படிங்கிற அந்த பொழியிலேருந்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த கொள்கையை கூட ஒரு உட்டோப்பியன்கிற விமர்சனம் முன்னையும் இருந்தது, இந்த தேர்தல் அறிக்கை வந்தப்புறம் கூட இருக்கும். அதை எப்படி எதிர்கொள்வீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன கேட்குறீங்களா? ஆமாம் திரு ஸ்ரீதர். உட்டோப்பியன் தியரி அப்படின்றது நான் என்ன பார்க்குன்னா, இந்த தேர்தலில் தகுடு தத்தங்கள் பண்ண விரும்புகிறாங்கல்ல, அவர்கள் நேர்மையான விஷயங்களை செய்யாமல் தவிர்ப்பதற்காக இது ஒரு உட்டோப்பியன் தியரி என்று சொல்கிறாங்கன்னு நான் கருதுகிறேன்.
எது தேவை இல்லைன்றது தான் இப்போ கேள்வியாக இருக்க முடியுமே தவிர எது சாத்தியம்ன்றது தேவையில்லை. ஏனென்றால் சாத்தியப்படுத்த முடியாதுன்றது ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் சுயநினைவு எழுந்துட்டா உணவு செலுத்த வழியே இல்லை. யாரோ ஒரு மனிதன் ஒருத்தன் சுயநினைவே இல்லாத பொழுது வாய் வழியாக உணவு எடுத்த முடியாத பொழுது நரம்பு வழியாக செலுத்த முடியும்னு ஒரு யோசனையை கண்டுபிடிச்சதோட தான் இன்னைக்கு சலைன்னு நம்ம ட்ரிப்ஸ் ஏற்றுறது. அதனால கோடிக்கணக்கான நீங்க பேசுறது இங்க ஸ்டுடியோல கேட்கல. அப்ப நீங்க கோட்பாட்டால ஓகே, நான் பேசுறது கேட்கலையா? இப்ப கேக்குது. கேக்குதா? இப்ப கேக்குது. எஸ், கோ ஹெட். அப்போ யாரோ ஒருத்தர் அந்த முறையை கண்டுபிடித்ததுனால்தான் இன்றைக்கு யாரெல்லாம் சாப்பிட முடியாமல் சுயநினைவு விழுந்திருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் உடம்புல ஒரு நீடில் போட்டு ஒரு சலைன் ஏற்றி அதன் மூலமாக வந்து நம்ம அவங்க உயிரை காப்பாற்ற வைக்கிறோம். இது எப்படிங்க முடியும்? ஒரு உடம்புல சாப்பிடாதப்ப ஒருத்தருக்கு எப்படிங்க சக்தியை செலுத்த முடியும்னு என்னைக்கோ யாரோ ஒருத்தர் நினைச்சிருந்தா இன்றைக்கு இது நிகழ்ந்திருக்காரு. கான்செப்சுவலா சரி சார். இன்னைக்கு இதற்கு உண்மையிலே இந்த சமுதாயத்துல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஒரு எல்லாத்தையும் அடியோட மாத்தணும்ன்றதுக்கான ஒரு ஆப்பிடைட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 99 லட்சம் பேர் சாராயம் குடிக்கிறாங்க. அப்போ 99 லட்சம் பேருக்கு சாராயம் குடிக்க ஈர்ப்பு இருக்குது. தினமும் சாராய கடைகளை போய் தொடுபவர்களின் எண்ணிக்கை 99 லட்சம் பேர். 99 லட்சம் பேர் சாராய கடைக்கு போகிறாங்கிறதுக்காக தேர்தல் வர வரைக்கும் நாங்கள் வாரம் ஒரு குவார்டர் கொடுப்போம்னு சொல்ல முடியுமா? சொன்னால் அது சரியான யதார்த்தமாக இருக்கும். ஏன்னா தினமும் போகிறாங்கன்னா அது யதார்த்தமாக இருக்கும். 99 லட்சம் பேருக்கு நாங்கள் தினமும் வாரம் ஒரு சாராய பாட்டில் கொடுப்போம்னு சொன்னால் அது யதார்த்தமாக இருக்கும். ஆனால் அது நியாயமாக இருக்குமா? அது சரியாக இருக்குமா? நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் சொல்கிற கோட்பாடில் எது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் இப்படி செஞ்ச நடைமுறை சாத்தியம் எங்களுக்கு அறிவுரை கொடுங்க, அதை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கோம். ஓகே, எது எப்படி சாத்தியம் இல்லை, எது சாத்தியம் இல்லை, ஏன் சாத்தியம் இல்லை, அவ்வளோதான் கேள்வி. அது இப்போ 50 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு இருந்தது, இங்கே விவசாய நிலம் இருந்தது. இன்னைக்கு 35 லட்சமாக சுருங்கி போச்சு. இப்போ அன்றைக்கு இருந்ததை விட 50களில் இருந்ததை விட மக்கள் தொகை பல மடங்கு கூடியிருக்கு. இப்போ இவ்வளோ பேருக்கு உணவு அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா? இப்போ தேவை இருக்குன்னா விவசாயம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இல்லையா? அதற்கு ஒரு தொழில் இருக்கா இல்லையா? அதற்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு வேகமான இயற்கை வேளாண்மை நோக்கி மாற்றத்தை பண்றீங்க. அது வந்து உணவு பெருக்கத்துக்கு வழியா இல்ல தட்டுப்பாட்டுக்கு வழியா? நம்ம அண்டை இலங்கையில பார்த்தோம், இதே திசையில தான் போனாங்க. அததான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படின்னு அதை முரண்பாடுங்க, அதற்கான ஆலோசனைகளை வழங்குங்க. அதை நம்ம சரி பண்ண வேண்டிய தேவை இருந்தா சரி பண்ணலாம். ஆனா நீங்க இதை நோக்கி நகர விடாமல் இருக்கிறதுக்காக சொல்லப்படுகிற காரணங்கள் தான் இது உட்டோப்பியன் தியரின்றது. எல்லாரும் குடிக்கிறாங்க, எல்லாரும் கற்பழிக்கிறாங்க. உலகத்துல மனுஷன் தோன்ற காலத்துல இருந்து கற்பழிப்பு நடக்குது. அதனால அது நியாயம் சொல்லிட முடியுமா? ஏங்க யதார்த்தமா நடக்குதுங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. நம்ம எது நடக்குதோ அதை செய்யறதுக்கு. இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைங்க கூட சினிமா பார்க்க விரும்புறாங்க. எல்லாம் பள்ளிக்கூடம் போன்னு சொல்லுவோமா? இல்லைங்க, பசங்க அது ப்ராக்டிக்கலா நம்ம யோசிக்கணுங்க. எல்லாரும் போய் சினிமா போய் பாருங்க, பசங்க அதை தான் விரும்புறாங்க. ஒரு பக்கம் 5000 10,000 தங்க மோதிரம் சங்கிலின்னு வாக்குறுதிகள் வரும்போது உங்களோட எடுபடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா காலாகாலமா எடுபட்டு வந்த அரசியல் இல்லையா? இல்லை எனக்கு அதை பற்றின அக்கறையே இல்லைன்றேன். எடுப்படுது, இது வந்து மக்கள் ஏற்கிறாங்க, இல்லை இது தேவையானது, இதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இதை நோக்கி நாங்களும் கூட நகரனா, மாற்று சித்தாந்தம் வச்சிருக்கிற நாங்களும் நகரலாம். இது நோக்கி யார் தான் நகர்த்துறது? எந்த காலத்தையும் திராவிட கட்சிகள் மக்களிடம் வந்து வாக்கு பறிக்கிறதுக்காக என்னென்னலாம் ட்ரிக்ஸ் இருக்கோ அதை தான் பண்ண போதே தவிர எதை செய்ய முடியுமோ அதை செய்யலை. அதனால தான் ஒருத்தர் 1000, இன்னொருத்தர் 2000, இன்னொருத்தர் 2500 போகுது. இப்போ இதோட நோக்கம் ஏதாவது ஒரு விதத்தில் வாக்க கவர்றது. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இல்லை பொதுவெளியில் இருக்க எல்லாரும் சொல்லட்டும், இப்படி விதிக்கப்படுற தொகை, இப்படி செலவு பண்ணுற தொகை எங்கேருந்து வசூலிக்கப்படும்? அப்ப அதற்கான ஏற்பாடு எங்க இருக்குது? அதை மக்கள் தானே வரியா செலுத்துவாங்க. இப்ப மக்கள் தான் வரியா செலுத்த போறாங்கன்னா இந்த தொகை யாரிடமிருந்து வசூல்படப்படுது? மக்கள் கிட்ட இருந்து கொடுக்கப்படுகிறது, மக்களுக்கு கொடுக்கப்படுகிற தொகை மக்களிடமிருந்தே வசூலிக்கப்படுது. இந்த வார்த்தை முன்னெடுத்து என்ன பெரிய இலவசம் இருக்கு? நான் அந்த வார்த்தை ஏற்கனவே முன்னெடுத்துட்டு போறேன். இது இப்படி ஒரு ட்வீடல்டமா வந்து ஒரு கட்சியோட தாவேகா, அதிமுக, திமுக யார் எவ்வளோ சொன்னாங்கன்னு கூட நினைவுக்கு இல்லாத அளவுக்கு அள்ளி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் இது எடுபடும் நினைக்கிறீங்களா? தாவேகாவோட அரசியல் நாம் தமிழருக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுகவே ஒரு காலத்தில் மாற்று அரசியல் சொல்லி வந்து இயக்கம்தான். பெருமாள் மணி சாருக்கெலாம் இன்னும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். கம்யூனிசம்னு ஒரு அரசியல் இருக்குது, கம்யூனிஸ்ட் அரசியல். அந்த அரசியல் வந்து இந்த சமூக அமைப்பை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு அரசியல். இந்த சமூக அமைப்பை வந்து வேறெடுத்து சாதி வித்தியாசங்கள்லேருந்து, மத வித்தியாசங்கள்லேருந்து, மொழி வித்தியாசங்கள்லேருந்து எல்லாத்தையும் வேறெடுத்து ஒர்க்கிங் கிளாஸ்
கேபிட்டல் கிளாஸ்ன்னு ஒரு ரெவல்யூஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு அரசியல். இப்போது பாப்புலிஸ்ட் ஸ்கீம் சம்மந்தமாக நீங்கள் சொல்கிறீங்க. பாப்புலிஸ்ட் ஸ்கீம் தான் ஏதோ இப்போது இவர் சொல்லும்போது சொன்னார், போதை, சரக்கு, சாராயம், சினிமா அப்படிலாம் சொல்கிறார். அதெல்லாம் இல்லை பாப்புலிஸ்ட் ஸ்கீம். பாப்புலிஸ்ட் ஸ்கீம் வந்து காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், அது ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்கீம். எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார், அது ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்கீம். இந்த இப்போது காலை உணவு திட்டத்தை ஸ்டாலின் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் ஒரே ப்ரஷ்ல பெயிண்ட் பண்ணல. ரொக்கமா 10,000 2,500 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது நம்ம தலையில தானே வடியும் அப்படிங்கிற. கரெக்ட். அது ஒரு நல்ல பொருளாதார கொள்கைன்னு எந்த அறிஞர் சொல்வார்? இல்லைங்க, when there is a demand, பப்ளிக்கில் ஒரு டிமாண்ட் இருக்குது. பொலிட்டிக்கல் டிமாண்டா, சோஷியல் டிமாண்டா? சோஷியல் டிமாண்டும் இருக்குது. அரசாங்கம் வந்து காசு கொடுக்கணும், 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் டிமாண்ட். நீங்கள் அதுக்கு எதிராக வந்து நீங்கள் பேசிட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியலே பண்ண முடியாது. நான் 2000 கொடுக்குறேன், 2500 கொடுக்குறேன்னு தான் நீங்கள் வர முடியுமே தவிர மகளிர் உரிமை தொகையை எதிர்த்து நீங்கள் பேசவே முடியாது. ஓகே, அந்த அரசியலே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக்குக்கான அவங்க தேவைக்கான, நீங்கள் மிடில் கிளாஸை தாண்டி ஒர்க்கிங் கிளாஸை தாண்டி ஏழைகள்னு ஒரு செக்ஷன் வந்து பெருசாக இருக்குது தமிழ்நாட்டில். அவங்களோட நீட் என்பது ரொம்ப பெருசா இருக்கு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ஏதோ கேள்வி கேட்கிறார், சுருக்கமா கேளுங்க டாக்டர் திரு ஸ்ரீதர். இது எங்க இருந்து எடுப்பாங்க, திருப்ப எடுப்பாங்கன்னு கேக்குறேன். இப்ப 5 லட்சம் கடவுன மாதிரி இன்னொரு 5 லட்சம் வாங்கி இருக்கிறது மாதிரி இன்னொரு 10 லட்சம் வாங்குவாங்களா? இல்ல மின்சார உயர்வு எத்தனை லட்சம் கடன் வாங்கினாலும் சார் எப்படின்னு கேக்குறேன் சார், எத்தனை லட்சம் கடன் வாங்கினாலும் மக்களுக்கான தேவைக்காக கொடுப்பது என்பது வெல்ஃபேர் ஸ்டேட் என்கிற ஒரு அரசின் கடமை. நீங்க வந்து சத்துணவு திட்டத்துக்கு எங்க இருந்து எடுப்பீங்களோ, சத்துணவு திட்டத்துக்கு எங்க இருந்து எடுப்பீங்களோ, தாலிக்கு தங்கத்துக்கு எங்க இருந்து எடுப்பீங்களோ, மக்களுக்காக செய்யக்கூடிய திட்டங்களுக்கு எங்க இருந்து எடுப்பீங்களோ அங்க இருந்தா இதை நீங்க எடுத்து தீரணும். வேற வழி கிடையாது. இது அரசோட கடமை. அரசு என்பது ஒரு காலகட்டத்தில் மெல்ல உதிர்ந்து இதை திருப்பி செலுத்தி போறவன் அப்படின்ற சாமானியன் இல்லையான்னு கேட்கிறேன். ரைட்டுங்களா? இது சாமானியன் இல்லையான்னு கேட்கிறேன். இதை திருப்பி செலுத்த வேண்டிய கடமையில் இருக்கிறவன் ஒரு சாமானியன் இல்லையான்னு கேட்கிறேன். அது எல்லாருக்கும் ஓட்டுகிற ஒரு சமுதாயத்தை இடஒதுக்கீடு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வருது. இடஒதுக்கீடு வருது, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு வருது. முன்னேறிய வகுப்புக்கு இல்ல. பிரகாஷ், அந்த இடஒதுக்கீட்டோட எதிர்வினையை பருப்பு இருக்கான்னு சொல்லாதீங்க ஐயா. ஐயா ஐயா ஈக்குவல் பண்ணுவான். நான் உப்பு இருக்கான்னு கேட்டா நீங்க பருப்பு இருக்கான்னு சொல்லாதீங்க. என் கேள்வி என்னன்னா, நீங்க மூத்தவரு, உங்களுக்கு அனுபவம் இருக்கு. நான் கேட்கறது அது இல்ல. இந்த தொகை எங்க இருந்து எடுக்கப்படும் நான் கேட்கிறேன். அவ்வளவுதான் என் கேள்வி. இது சாமானியன் முதுகுலதான். நீங்க சாமானியன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் யாரு? அரசாங்கம்னா யார்? ஆட்சியாளர் கொடுக்க போறாங்களா? ஆட்சியாளர் கொடுக்க போறாங்க. நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக பணம் கொடுத்துட்டு அதை வெல்ஃபேர் ஸ்கீம் சொன்னா அது நான் சொல்றது தப்புனா கொடுக்கப்படுமா? இல்ல, எல்லாரும் 10க்கு மேல இதே தவறு செய்யப்படுது நான் சொல்றேன். தவறு என்றால் இதே தவறு செய்யப்படுறதுனால இல்லங்க. எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை வந்து மேம்படுத்தினாரு, காமராஜர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, கலைஞர் அதுல முட்டையை போட்டாரு. அந்த சத்துணவு திட்டத்தை யாரும் தவறுன்னு சொல்லல. அந்த சத்துணவு திட்டம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஏன்னா பசி இருக்கிறது, ஏழை மக்களுக்கு பசி இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. ஏழை மக்களை 75 ஆண்டுகால ஆன பிறகும் ஏன் பசியோடய வச்சிருக்கீங்க? இதுதான் திராவிட ஆட்சியோட சாதனை. ஏழை எல்லாருக்கும் பசி இருக்குங்க, பணக்காரனுக்கும் பசி இருக்குங்க. போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செல்வம் உணவு தாங்க. எல்லாருக்கும் பசி இருக்குங்க. ஏழை மக்களுக்கு இருக்கு பசியை அவங்க பூர்த்தி செய்ய முடியாத நிலையில இந்தியா இருக்குது. இந்தியா இஸ் a third world country, developing country. இந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய பசி என்பது வேற. நீங்க பர்மாவை பாருங்க, இலங்கையை பாருங்க, வங்காளதேசத்தை பாருங்க. ஓகே.